ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 6த் எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே மிங்சு வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கல்யாணம் தானே ஆக போகுது. என்னமோ எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆகாது, இவளுக்கு மட்டும் ஆகுற மாரி ரொம்ப தான் எல்லாரும் சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இவ விட நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அவங்க அம்மா கிட்ட. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, "என்னதான் இருந்தாலும் ஹீரோயின் வந்து அஃபிஷியல் ஒய்ஃபோட பொண்ணு. என்ன மாரி இல்லல்ல. நான் வெறும் சாதாரண கான்குபைன் தான். என்னால வந்து உன்ன பிரின்ஸ் ஆஃப் தெங்பேக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்து பதவி கிடையாதும்மா" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மிங்சுவும் சொல்றான், "நான் அப்படி சொல்ல வரலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அவங்க அம்மா சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு. அப்பா உனக்காக ஒரு நல்ல சம்மந்தம் பார்த்திருக்காரு. நீ அவன போய் பாரு" அப்படின்னு சொல்லும்போது, "நான் ஏன் பார்க்கணும்? எப்பவுமே மாப்பிள்ளை தானே வந்து பார்ப்பாங்க" அப்படிங்கும்போது, "அப்பா ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதனால நீ போய் பார்த்துட்டு வா. நீ அவர் முன்னாடி இப்படிலாம் கோவப்பட்டுட்டு இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவ எப்பவுமே கையில ஒரு சாட்ட வச்சிருப்பாள்ல, "அதையும் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறா. கூட ஹீரோயினையும் அனுப்புறாங்க. மிங்சு அப்பவும் கேட்குறான், "ஹீரோயின் எதுக்கு? அவ வந்து என்ன கிண்டல் பண்றதுக்கா?" அப்படிங்கும்போது, "இல்லம்மா, அவ எப்படியும் பிரின்ஸ் ஆஃப் நிம்மைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா, ஒரு பெரிய இடத்துக்கு போயிருவா. அப்ப அவ உன் கூட வரும்போது வர்ற மாப்பிள்ளை வந்து உனக்கு மரியாதை குடுப்பான்ல, அதுக்கு தான்" அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. மிங்சு அந்த மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு அவங்க இடத்துக்கு வந்துடுறான். வந்ததுமே ஒரு லேடி வந்து, "வாங்க, உங்களுக்காக வந்து மாப்பிள்ளை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இந்த மிங்சுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை வேற யாருமே இல்ல. ஹீரோவோட ஃப்ரெண்டு லூட்டிங் தான். அவன் கூட ஜூவையும் வந்திருக்கா. "மச்சான், நீயும் கூட வரியா?" அப்படிங்கிறா. "டேய், உனக்கு பொண்ணு பார்க்குறாங்கடா. நீங்க 2 பேரும் தனியா போயிட்டு உங்களுக்கு உள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பேசி 2 பேத்துக்கும் செட் ஆகுதான்னு நீங்க தான்டா பார்க்கணும். நான் எதுக்குடா கூட வரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "டேய் டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீயும் கூட வா" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, "டேய், நான் உனக்கு வந்து சில அட்வைஸ் குடுக்குறேன். என்னால கூடலாம் வர முடியாது. ஓகேவா?" அப்படிங்கும்போது அவனும், ஓகே ஓகே சொல்லு மச்சான்" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நேரா போ அந்த பொண்ணுகிட்ட, உனக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் கொஸ்டினா கேளு. அந்த பொண்ணு அதுக்கு செட் ஆகுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீ தாராளமா பேசி கல்யாணத்து வரைக்கும் நம்ம போலாம். அப்படியே உனக்கு பிடிக்கலையா, அப்படியே எந்திரிச்சு வெளிய வந்துரு. ஏதாவது ஒரு ரீசன சொல்லிட்டு அப்படியே ஓடிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மச்சான், நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போலயே உனக்கு அப்படிங்கும்போது, எக்ஸ்பீரியன்ஸா? எனக்கா? சும்மா சொல்றது தான். போய் ட்ரை பண்ணி பார்றா. உன்ன வச்சு தான் டெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். உள்ள போனதுமே இந்த மிங்சு வந்து ஒரு மாரி புடிக்காத மாரி தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்றான். அவன் உட்காரல. ஐய்யயோ! இனி இவ உட்காரல. அப்ப நம்மளும் எந்திரிச்சுருவோம் அப்படின்னு அவனும் எந்திரிச்சுக்கிறான். இவன் ஒரு மாரி அவன மேலயும் கீழயும் பார்த்துட்டு, "நீ நிஜமாவே டெப்யூட்டி கமாண்டர் தானா?" அப்படின்னு கேட்குறான். அவனும் சொல்றான், "ஆமா, நான் பொய்யெல்லாம் சொல்லலையே. ஏன் இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்க. மத்த பெரிய இடத்து பசங்கள கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்பவே சிம்பிளா இருக்க. சுமாரா தான் இருக்க. அது மட்டும் இல்ல, உங்க வீட்ல எவ்ளோ சர்வன்ட்ஸ் இருக்காங்க வேலை பார்க்கறதுக்கு?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ அவனும் சொல்றான், "இல்ல, இதுவரைக்கும் வீடெல்லாம் எதுவுமே கட்டல. வீடு கட்டினதுக்கு அப்புறமா தான் சர்வன்ட்ஸ் எல்லாம் வைக்கணும். அதுவும் இல்லாம நான் மோஸ்ட்லி வந்து பேலஸ்ல தான் இருப்பேன். நான் டெப்யூட்டி கமாண்டர்ல. ஸோ அந்த டைம்ல வேலை அதிகமா இருக்கிறதுனால அங்கேயே இருப்பேன்" அப்படின்னு சொல்றான். அப்போ உனக்கு வீடும் கிடையாது, அங்க வேலை பார்க்கறதுக்கு ஆளும் கிடையாது அப்படின்னா, நீ பார்க்கறதுக்கே பயந்தாங்கோலி மாரி இருக்க. உனக்கெல்லாம் எவ்ளோ தைரியம் இருந்தா நீ என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு வருவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கு மரியாதை வேற, உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். "இங்க பாரு, இதுவரைக்கும் எனக்கு வீடு இல்ல அப்படிங்கிறதுனால நான் ஒண்ணும் பிச்சைக்காரன் கிடையாது. என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் அவளுக்கு எப்படி வீடு வேணும்னு நினைக்கிறாளோ அந்த மாரி கட்டிக்கிட்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதுவரைக்கும் வீடு கட்டாம இருந்தேன். அது மட்டும் இல்ல, என்னோட திறமைய பாராட்டி தலைவர் வந்து எனக்கு 3 தோட்ட வீடு வந்து ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. கண்டிப்பா அது உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப மட்டும் அவ பக்கத்துல வந்து உட்கார்றான். "இதெல்லாம் ஏன் நீங்க முன்னாடியே சொல்லல?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ அவனே சொல்றான், "இல்ல, இது வந்து ஜஸ்ட் ஒரு மீட்டிங் தானே. உன்னையும் என்னையும் புரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறமா தானே இந்த விஷயத்த பத்தி பேசணும்" அப்படிங்கும்போது அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, "இல்ல, இது எல்லாமே தெரிஞ்சா தானே ஃபியூச்சர்ல நான் வாழப்போற வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. "எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேத்துக்குமே சுத்தமா செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இங்க ஜூவை வந்து வெளிய லூட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் ஜூவைய பார்த்துட்டு, "ஐயய்யோ! மிஸ்டர் ஷூ இங்க இருக்காரு, வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வந்தா அவனுக்கெல்லாம் கிஃப்ட் குடுத்து அவன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. லூட்டிங்கும் அப்பதான் வெளிய வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்த உடனே இந்த ஜூவைய சுத்தி ஒரே பொண்ணுங்க. இவன உள்ள மாட்டிக்கிட்டு, "டேய் மச்சான், காப்பாத்துடா" அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லூட்டிங் தான் போய் காப்பாத்தி விடுறான். இங்க நம்ம ஹீரோவும் ஹாயும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அப்போ ஹாயும் சொல்லிட்டு இருக்கா, "நம்ம தீபம் ஏத்தும்போது 2 வாட்டி ஒரு மாரி எரிஞ்சது தெரியுமா? அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிசினஸ் நல்லா போகும்டா. அதனால நம்ம அடிக்கடி கோயிலுக்கு வந்து இந்த மாரி சாமி கும்பிடணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "ஓ அப்படியா? அப்ப மிலிட்டரி விஷயம்லாம் நீ கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன்னா நான் அடிக்கடி வரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் உடனே, "ச்சே ச்சே, அப்படியா? நான் சொன்னதெல்லாம் மறந்துரு மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இங்க மீமி வந்து கோயில்ல சாமி கும்பிட்டு அவளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சீட்டு மாரிலாம் எடுத்து குடுக்குறா. அப்ப அவரு சொல்றாரு, "லைஃப் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்குமா. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீ ரீசென்ட்டா
கொஞ்சம் பேத்த பார்த்துருப்ப. அவங்க உனக்கு ஒரே பிரச்சனையா குடுத்துருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே உனக்கு இரிட்டேட் ஆகுமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ, இவளும் ஆமா, ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வந்து அவர் ஒரு மந்திர கயிறு மாரி ஒண்ணு குடுக்குறாரு. இத நீ அவங்க கிட்ட குடுத்துட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அவங்க உன்கிட்ட இருந்து பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு இவளும் வாங்கிட்டு போறா. போற வழில ஏதோ ஒரு பொண்ணு மேல இடிச்சு அந்த கயிறு மாறி போயிடுது. இங்க மீமி வந்து அந்த கோயில விட்டு வெளிய வரா. வெளிய வந்ததும் ஹாயும், ஹீரோவும் அங்க நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்க்குறா. இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எப்படியாவது இந்த கயிற அவன்கிட்ட குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இவன் இங்க வரத பார்த்துட்டு ஹீரோயினும் மீமி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மீமி பார்க்கறதுக்காக வரா. அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்ததுமே பிரின்ஸ் ஆஃப் திங்பேக்கு வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே மீமிக்கு ஷாக் ஆகுது. என்னது இவன் தான் பிரின்ஸ் ஆஃப் திங்பேயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மிங்சு வரா. மிங்சு வந்ததுமே ஹீரோவ பார்த்துட்டு நம்ம அடிக்கடி மீட் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. விதியே நம்மள சேர்த்து வைக்கணும்னு நினைக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோ கேட்கிறான். நீங்க யாரு அப்படின்னு. என்னது ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோமே ஒரு பொண்ணு பிரெக்னென்ட்டா இருக்கப்போ கூட நான் கூட தள்ளி விட்டேனே அப்படிங்கும்போது, ஓ அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டுறான். இவங்க இங்க பேசிட்டு இருக்கும்போதே லூட்டிங்கும் ஜோவையும் வராங்க. வந்ததுமே கேட்கிறா, என்ன நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ மீமி கேட்கிறா, ஓ உங்கள பார்க்க தான் வந்தாளா? உங்களுக்கு மிங்சுவ ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன? அப்படிங்கும்போது, இல்ல இல்லங்க எங்க 2 பேத்துக்கும் சுத்தமா செட் ஆகல. ஏன்னா எனக்கு ஃபியூச்சரே கிடையாது. அதுவும் இல்லாம எனக்கு இருக்கிறதுக்கு வீடு கூட கிடையாதாம்மா. அதனால இதெல்லாம் இருக்க மாரி ஒரு பெரிய மகாராஜாவா வந்து மேடம கல்யாணம் பண்ணிக்கிட்டும், எனக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். பக்கத்துல ஜோவை இருந்துட்டு அவனோட பங்குக்கு நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. இவன் கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு. உண்மை என்னமோ அப்படியே பேசிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம டீ குடிக்க போலாமா அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயின கூப்பிட்டுட்டு இருக்கப்போ, இவ உடனே ஹீரோயின பார்த்துட்டு, இங்க பாரும்மா உனக்கு எல்லாம் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா எத்தன ஆம்பள கூப்பிட்டாலும் நீ கூட போவியா அப்படின்னு சொல்லி தப்பா பேசிட்டு இருக்கா. இன்னும் மிங்சுக்கு தெரியாது ஹீரோ தான் ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அப்படின்னு. அதனால தான் இவ்ளோ ஓவரா பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு மீமிக்கு கோவம் வந்துருது. அவன் நடுவுல அடிக்க போறதுக்கு வந்துடுறா. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹாயோ தான் வந்து 2 பேத்தையும் தடுத்து விடுறான். இங்க பாருங்க நம்ம சண்டைலாம் போடக்கூடாது. எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ மிங்சு ச்சீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறான். இங்க மிங்சு சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்றது ஒண்ணும் பொய் இல்லையே. நீங்க பிரின்ஸ் ஆஃப் திங்பே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்க இடத்துக்கு பதுங்கி பதுங்கி போகல. இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு ஐயையோ! ஹீரோ முன்னாடி நம்மளோட மானத்த வாங்கிட்டு இருக்காளே! நான் வேற ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தா அப்படியே மயங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிட்டு இருக்கா. ஹீரோ தான் பல வித்த கத்து வச்சிருக்கான்ல. இவன் கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்கிறதுனால ஒரே அடி தான். மிங்சுவ மியூட் பண்ணிட்டு சிலையாக்கி விட்டுறான். ஹீரோயினும் என்ன பேச்சே காணோம்னு ஒரு கண்ணுல எட்டி பார்த்துட்டே தான் மயங்கி விழுந்துட்டு இருக்கா. அப்படியே அவள ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள போனதும் எந்திரிச்சு உட்காந்துக்கிறா. மிமி கேட்கிறா ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டா. ஹீரோ என்ன நினைச்சிருப்போம் எல்லாருமே நான் போனதுக்கு அப்புறம் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு அங்க இருந்தவங்க எல்லாருமே ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. கண்டிப்பா உன்னை பத்தி தப்பா பேசியிருக்க மாட்டாங்க. உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல நீ பொய்யா தான் மயங்கி விழுந்த அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை பேசலையே ரொம்ப ஜென்டில்மேன். கண்டிப்பா உன்னை பத்தி ஏதோ நினைச்சிருக்க மாட்டாரு அப்படிங்கிறா. ஹீரோயினும் வந்து கன்வின்ஸ் ஆகுற மாதிரி போயிட்டு மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடுறா. எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா ஹீரோ முன்னாடி அப்படின்னு. இங்க ஹாயும் வந்து மீமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்குன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருப்பாங்கல்ல மீமியும் மிங்சுவும். அப்போ வந்து அந்த கயிறு கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்திருப்பால. அது இவனுக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பா. அது வந்து கீழ விழுந்திருக்கும். அத இவனே எடுத்து வச்சிருக்கான். அப்போ மீமி சொல்றா, "இந்த கயிற நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஸ்பெஷலா மந்திரிச்சது தெரியுமா?" அப்படின்னு உடனே இவனுக்கு வந்து முன்னாடியே மீமிய பிடிக்கும்ல. நடுவுல தானே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவன் உடனே நமக்காக இவ வாங்கிட்டு வந்திருக்காளா அப்படின்னு ஒரே ஃபீல் ஆயிடுறான். அப்போ மீமி சொல்றா, "இது வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்தது ஓகேவா? நீங்க எப்பவுமே இத கூடவே வச்சிருக்கணும். அதுவும் இல்லாம தூங்கும்போது பில்லோ கடிய வச்சு தூங்குங்க. கண்டிப்பா இது உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன்ல, நல்லதே நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனும் ரொம்ப சீரியஸா, கண்டிப்பா இத நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் கண்டிப்பா பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோயினு, அதுக்கப்புறம் மிங்சு எல்லாருமே திருப்பி அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது, போற வழியிலேயே நெறைய பேர் அவங்க போற இடத்த சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்போ மிங்சு வெளிய பார்க்குறா. அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, "இந்த சாட்டைய கூடவே வச்சுக்கோ. என்ன ஆனாலும் உன்ன பத்திரமா பார்த்துக்கோன்னு" சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. இப்பதான் புரியுது. இதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இவளும் சண்டை போடுற மாரி அங்க போயிட்டு சண்டை போட்டுட்டு, ஒருத்தன கூட்டிட்டு வந்து, "இங்க பாரு ஃபர்ஸ்ட் இருக்க வண்டியில தான் ஹீரோயின் இருக்கா. அவள போய் புடிங்கடா" அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே எல்லாரும் போய் ஹீரோயின வெளிய இழுத்துட்டு வராங்க. நெறைய காவலாளிகள் வந்து ஹீரோயின தூக்கிட்டு போக விடாத மாரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னே மிங்சு அவங்க மேல போய் விழுந்து ஹீரோயின தூக்கிட்டு போக வச்சுடுறாங்க. இவ கண்ண காட்டுறத ஹீரோயின் பாத்துடுறா. ஆஸ் யூசுவல் ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து ஹீரோயினையும் காப்பாத்திட்டு, அங்க இருக்கவங்க எல்லாருமே உயிரோட கொண்டு போ. நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கிறான். ஹீரோயினும் பாக்குறா. இவன் நெறைய வாட்டி என்ன காப்பாத்திட்டான். அதுவும் இல்லாம இவன் என்கிட்ட எப்பவுமே அவனோட லைன கிராஸ் பண்ணி நடந்ததே கிடையாது. அப்பா சொன்னது கரெக்ட் தான். இந்த மேரேஜ்க்கு நம்ம ஓகே சொல்லிற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து கைய புடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பா அவளோட கையில இருக்க
இருக்க மோதிரத்த இந்த மிங்சு பார்க்குறான். இத எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவளுக்கு கரெக்ட்டா ஞாபகம் வந்துருது. அன்னைக்கு அந்த லவ்வர் பொண்ணுக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த மூலிகை தேவைப்பட்டிருக்கும். இவ வெளிய நின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஒரு கை மட்டும் வந்து எடுத்திருக்கும். அந்த கையில இந்த மோதிரம் இருந்திருக்கும். இவ கண்டுபிடிச்சிடுறா, அன்னைக்கு உள்ள இருந்தது ஹீரோயின் அப்படின்னு. எங்க ஹாயும் வந்து அவனோட இடத்துக்கு வந்திருக்கான். அங்க இடத்த வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சூப்பர்வைசர் இருந்து நல்லா கிளீன் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவன்கிட்ட வந்து ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல, இங்க பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீமி குடுத்திருப்பாள்ல ஒரு கயிறு. அந்த கயிற வந்து அந்த ஃபேன்ல கட்டி வச்சிருக்கா. அவ தான் சொல்லியிருக்காள எப்பவுமே கூட வச்சிருக்கணும் அப்படின்னு. இத அவன் பார்க்கணும், அவன் என்னன்னு கேட்கணும் அப்படின்னே அவன் முன்னாடியே அந்த ஃபேன ஆட்டிட்டு இருக்கான். அந்த சூப்பர்வைசரும் அவன் கண்டுக்கவே இல்ல. இவன் என்னடா சும்மா வந்து காட்டிட்டு இருக்கா இந்த ஃபேன, இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் வேலைய பார்க்க போயிட்டு இருக்கான். இவனும் விடாம பின்னாடி போயிட்டு பாருடா இது என்னன்னு கேளுடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனும் ஒண்ணும் கேட்கிற மாரி தெரியல. அதனால இவனே சொல்லிடுறான். இது வந்து எனக்காக மீமி ஸ்பெஷலா குடுத்தது அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஸ்பெஷலாலாம் குடுக்குறாங்களா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வரா. அவங்க வந்து சும்மா இல்லாம ஒரு பொண்ணு உனக்காக எஃபர்ட்ஸ் எடுத்து உனக்காக இந்த மாதிரி மந்திரிச்சுட்டுலாம் வந்து குடுத்துருக்கா அப்படின்னா, கண்டிப்பா உன்ன லவ் பண்றான்னு தான் நெனைக்கிறேன். எந்த பொண்ணும் வந்து டைரக்ட்டா சொல்ல மாட்டாடா. இந்த மாரி ஹிண்ட் தான் குடுப்பான் அப்படி சொல்லிடுறான். இத கேட்டதும் அவ்வளோதான் சும்மாவே ஆடிட்டு இருப்பான். இப்போ வந்து ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த இதுக்குன்னு தனியா ஒரு ரூம் எடுத்துட்டு போயிட்டு, அந்த ரூம்ல சாமி மாரி வச்சு அத வந்து கும்பிட்டுட்டு இருக்கான். பத்தாததுக்கு அந்த சூப்பர்வைசர் வேற நீ டெய்லியும் கிளீன் பண்ணி வைக்கணும் ஓகேவா? அப்படிங்கும்போது இவன் இந்த வேலையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இங்க பாருங்களேன் இது உங்களுக்கு தான் ஸ்பெஷல். யாருமே இத தொடக்கூடாது. அப்ப நீங்களே கிளீன் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்றதும் கரெக்ட் தான். இத நானே டெய்லியும் பார்த்துக்கிறேன். இப்ப நீ கூட உள்ள வராதடா வெளிய போ அப்படின்னு அவன புடிச்சு வெளிய தள்ளிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோயினா மிங்சூ எல்லாருமே திருப்பி வந்துடுறாங்க. வந்ததுமே அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. ஹீரோயின் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னதும். அவங்க அப்பா கேட்குறாரு, "மிங்சூ உனக்கு இருக்க ஸ்கில்லுக்கு நீ ஹீரோயின ஈஸியாவே காப்பாத்திருக்கலாமே என்னாச்சு?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ, "என்னப்பா சொல்றீங்க? அவங்க எல்லாருமே கொள்ளைக்காரங்க. நான் எப்படி போய் அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க?" அப்படிங்கும்போது அவங்க அப்பா சொல்லிடுறாரு, "நீங்க 2 பேரும் ஹீரோயின காப்பாத்தாம போனதுனால மிங்சூ நீ ஒரு நாள் ஃபுல்லாமே வந்து ஆன்செஸ்டர் ஹால்ல இருக்கணும். அதுவும் இல்லாம உங்க அம்மா கோர்ட்யார்டுல தான் வந்து 3 நாளைக்கு இருக்கணும்." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அப்போ கூட போகாம இந்த மிங்சூ என்ன சொல்லிடுறா அப்படின்னா, "ஹீரோயினுக்கும் உங்களுக்கும் வந்து நான் பாடி கார்ட் மாரி தான் தெரியிறேன். உங்களுக்கெல்லாம் நான் பொண்ணு மாரியே தெரியலல்ல." அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, அப்போ ஹீரோயின் சொல்றா, "எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியல. ஏன்னா நான் பார்த்தேன். நீ அங்க வந்திருந்த கொள்ளைக்காரங்களுக்கெல்லாம் கண்ண காட்டிட்டு வேணும்னே நம்ம காவலர்கள் மேல போய் விழுந்த. அதனால தான் யாராலயும் என்ன காப்பாத்த முடியல. என்ன வந்து நீ விட்டு கொடுத்த மாரி தான் எனக்கு இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்து கேட்குறாரு. ரொம்ப வந்து கோவமா கேட்டுட்டு இருக்கும்போது அவளும் சொல்லிடுறா, "ஆமா நான் தான் எல்லாம் பண்ணேன். உங்களுக்கு அவ மட்டும் தானே பொண்ணா தெரியிறா. என்ன பார்த்தா பொண்ணு மாரி உங்களுக்கு தெரியலல்ல." அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ, அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருது. "இப்பவே இவள இழுத்துட்டு போங்க. பனிஷ்மென்ட் குடுங்க." அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கும்போது, இவ சொல்றா, "நான் உங்க பனிஷ்மென்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஹீரோயின் வந்து இன்னொருத்தவங்க கூட தொடர்புல இருக்கா. அவளுக்கும் பனிஷ்மென்ட் குடுங்க." அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பா கோவத்துல, "என்னதான் நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ, இவ சொல்றா, "ஆமா அன்னைக்கு ஹீரோயின் வந்து நான் பார்த்தேன். அந்த லவ்வர் பொண்ணுக்கு கூட பிரசவம் நடக்கும்போது ஹீரோயின் சொல்லியிருப்பாள்ல, 'நீ வந்து என் புருஷன் தானே, நீ குடு காசு' அப்படி சொல்லி கேட்டிருப்பாள்ல. அது வந்து ஹீரோயின் ஒரு விளையாட்டுக்கு சொல்லியிருப்பா. அது இப்ப இவ்ளோ தூரம் வந்து நிக்குது. அது மட்டும் இல்லாம மிங்சூ சொல்லிட்டு இருக்கா, "ஹீரோயினுக்கு வேற கல்யாணம் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. இவ கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா, நம்ம மரியாதை என்ன ஆகுறது?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் செம்ம கோவத்துல ஹீரோயின பார்த்து, "யார் அந்த பையன்?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவே வந்து, "நான் தான்" அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு கல்யாணமாகி வரப்போற பொண்ணு மேல இவ்ளோ அபாண்டமா பழி போடுறத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தான் போயிருந்தேன். அப்படின்னு சொன்னத கேட்டு இந்த மிங்சூக்கு ஒரே ஷாக்கு. நீங்க தான் பிரின்ஸ் ஆஃப் திங்பேயா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஹீரோவும், ஹீரோயினோட அப்பாவும் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோ தெளிவா சொல்லிடுறான். இது எல்லாமே பிளான் தான். ஹீரோயின கொல்றதுக்காக தான் கொள்ளைக்காரங்கலாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க காசு குடுத்து அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட அப்பாவுக்கு ஷாக் ஆகுது. யார் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவே சொல்றான், வேற யாருமே இல்ல மிங்சூவும் அவங்க அம்மாவும் தான் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் ஹீரோயின் செத்து போயிட்டா அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்கிறது மிங்சூ தான். அவள எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணி தான் இவ்வளவுமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அவங்க அப்பா சொல்லிடுறாரு, "மிங்சூக்கு பெரிய இடத்துல நான் மாப்பிள்ளை பார்க்கவே மாட்டேன். இந்த ஊர்ல இருந்தே ரொம்ப தூரம் தள்ளி இருக்க மாரி ஒரு மாப்பிள்ளை நார்மலான ஃபேமிலில இருந்தா சொல்லுங்க." அப்படின்னு கேட்கிறாரு. லெங்ஷோன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து மிலிட்டரியில 5த் ரேங்க் தான். அவனுக்கு வந்து பெரிய பொசிஷன்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஃபேமிலி. அங்க அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே மிங்சூவோட விஷயம் இதோட முடியுது. ஆனா அவங்க அம்மா தான் பின்னாடி இருந்த மாஸ்டர் பிளானே அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த எபிசோட் இதோட முடியுது. நாளைக்கு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை கைஸ்.